கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமேன். அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா அந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவர் நிருபத்தை எழுதி கொண்டு வரும்போது கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இருக்கட்டும், தேவ அன்பு எப்போதுமே உங்களோடு இருக்கட்டும், தேவனுடைய கிருபை உங்களோடு எப்போதுமே இருக்கட்டும். அது மட்டும் அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்களோடு இருக்கணும். அப்போ அதை அவர் விரும்புகிறார் பாருங்க, அதை எம்பசைஸ் பண்ணுறார், அதை வலியுறுத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியினர் குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் பல வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்க போகிறார். ஆமேன். ஏற்கனவே அங்கும் கொஞ்சம் இங்கும் கொஞ்சம் சொல்லி முன்னாடி நான் பல நேரங்களில் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு கோர்வையாக நாம் அதை பார்க்க போகிறோம், ஒரு ஸ்டடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏகப்பட்ட வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பாராக. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கிருபை மாத்திரம் அல்ல, தேவனுடைய அன்பு மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இருக்கட்டும். அப்போ கடைசி எப்படி முடிக்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட முடிக்கிறார் பாருங்க, அவரோடு கூட ஒரு ஐக்கியம். அப்போது பாருங்க, பல மொழிபெயர்ப்புகளை நிறைய விதங்கள் அங்கே சொல்லப்படுது. இப்போ ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியானுடைய நட்பு உங்களோடு கூட இருக்கட்டும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நட்பு எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி அநேக நேரங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய நட்புகளை எதிர்பார்க்கிறோம், நட்புகளை விரும்புகிறோம். இவங்க நமக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சா நல்லா இருக்குமே. பாருங்கள், முன்னாடி நம்மளாம் படிக்கும்போது இப்படி நினச்சிருப்போம், நமக்கு பணக்கார நண்பர்கள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. எத்தனை பேர் இதெல்லாம் நினச்சிருக்கீங்க? நினச்சதே இல்லையா? பணக்கார நண்பர்கள் கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏமேன். பரவாயில்ல, இருக்கீங்க. இந்த எண்ணம் சில நேரம் வந்துட்டு போகும், சில பேருக்கு வராமல் இருப்பதில்லை. அவங்களுக்கு என்ன, பணக்காரரோட ஒரு ஐக்கியம் வச்சோம்னா நமக்கு நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஐக்கியத்தின் விளைவாக நமக்கு நிறையா கிடைக்கும், அந்த ஐக்கியத்தின் விளைவாக நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்லி ஏங்கியிருப்போம். ஆனால் எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இருக்காது. அப்போ பாருங்கள், நம்ம நம்முடைய நட்பு இப்படி இருக்கணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இப்படி இருக்கணும், பல கற்பனைகள், பல விஷயங்கள். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேட்டால், எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட நட்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். நானும் எத்தனையோ பேர்ட்ட பழகியிருக்கேன், ஆனால் எனக்கு ஏற்ற நட்பு எங்கேயுமே கிடைக்கல பாஸ்டர், எனக்கு ஏற்ற ஃப்ரெண்டு எங்கேயுமே கிடைக்கல பாஸ்டர். கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காம இருந்தாலும் ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்மளுடைய காரியம் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா விரும்புகிறோம். பாருங்கள், இப்போது வேதம் சொல்லுகிறது, ஓகே, ஆனால் மேலான ஒரு நபருடைய ஐக்கியத்தை நீ விரும்பணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். என்னவா? பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தை நீ விரும்பணும், பரிசுத்த ஆவியானவரை நீ விரும்பணும் அப்படின்னு சொல்லப்படுது. பரிசுத்த ஆவின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய சபைகளில் எப்படி பிரசவிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியை எப்படியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியை ஒரு ஆவியின் வடிவில் பார்க்குறாங்க, அல்லது அக்கினி வடிவில் பார்க்குறாங்க, அல்லது குளிர்ந்த வடிவில் பார்க்குறாங்க. இப்படியே தான் பார்க்குறாங்க, ஒரு ஆவியாக, காற்றாக, இப்படியாக பார்க்குறாங்க. அப்போது சில பேருடைய பார்வையே பரிசுத்த ஆவி அப்படின்னாவே இப்படி தான் பார்க்குறாங்க பாருங்கள். அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியார் என்பது ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர். எப்படி இயேசு ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக இருந்தாரோ அதே போல தான் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக இருக்கிறார். உங்களை அறிந்து வைத்திருக்கிறார், உங்களை புரிந்து வைத்திருக்கிறார், உங்களை உணர்ந்திருக்கிறார். நீங்கள் யார், என்ன உணர்றீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன விரும்புகிறீங்க, இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் அவர் காற்றோ ஒரு அக்னியோ அப்படி இல்லை, காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார், மலைக்கு ஒப்பிடப்படுகிறார், எல்லாத்துக்கும் ஒப்பிடப்படுகிறார். ஆனால் அதையெல்லாம் அவர் அல்ல, அவர் ஒரு நபர். இருக்கீங்களா? அப்போ தேவன் பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும், பரிசுத்தருடைய ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணுகிறேன், விரும்புகிறேன், இருக்கணும். அதான் பாருங்க, அங்கே என்ன சொல்றது, இருப்பதாக, உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அப்போ ஏதோ ஒருத்தர்கிட்ட அந்த ஐக்கியம் இருப்பதில்லை, இல்லை உங்ககிட்ட மட்டும் இருக்கட்டும், மற்றவங்ககிட்டலாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லலை. ஒவ்வொரு நபரோடு என்ன பண்ணணுமா, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இருக்கணும். ஆமென். யாருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நட்பு தேவை? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் வலியுறுத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்தெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கார் என்பதை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் இருந்தாரா, அதை பார்க்கணும். பாரு, ஆதியில் அவர் இருந்தாரா? அப்போ தேவன் நமக்கு பரிசுத்தான ஒரு நபர் திருப்பி இருக்க, இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, குழப்பற மாதிரி இருக்குதே அப்படின்னு இட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு ஒருத்தர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரே தேவன் 3 நிலைகள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது. அந்த ஒரே தேவனே பிதாவாக இருக்கிறார், அந்த ஒரே தேவனே குமாரனாக இருக்கிறார், அந்த ஒரே தேவனே ஆவியானவராக அவர் இருக்கிறார்.
இப்போ நம்மிடத்தில் அவர் எப்படியாக இருக்கிறார் என்றால் ஆவியானவராக இருக்கிறார். ஒரு நபரை போல் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார் என்று சொல்லப்படுது பாருங்க. அப்போ ஆவியானவர் ஏதோ புதுசா புதிய கடவுளை இயேசு அங்க காண்பிக்கப்படல. ஆதியிலிருந்தே அவர் இருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலிருந்தே அவர் இருந்தார். சொல்லுங்க பதிலை பார்த்து, ஆதியிலிருந்தே அவர் இருந்தார். அப்ப பாருங்க, அதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியான் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஆமென். அங்கே ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பிலே தேவ ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், அங்கே இருக்கிறார். அங்கே தேவன் இருந்தார். ஆதிலே தேவன் இருந்தார், ஆவியானவர் இருந்தார். குமாரன் எங்கே? தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் பேசினார் பாருங்க வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவன் வார்த்தையை பேசினார், கிறிஸ்துவை பேசினார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அந்த காரியத்தை என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். அப்ப ஆதிலிருந்தே ஆவியானவர் இருக்கிறார். ஆதிலிருந்தே தேவன் தன்னை 3 நிலைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தன்னை தேவனாக, தன்னை குமாரனாக, தன்னை ஆவியானவராக அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தம்முடைய வேலைகள் நிமித்தம் அவர் அந்த காரியத்தை காண்பிக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியான் ரீதியிலே தேவன் இருப்பது மாபெரும் சத்தியம். ஆகையால் வேதம் எப்படியாக எல்லாம் நமக்கு தேவனை குறித்து சுட்டி காண்பிக்கிறதோ, தேவன் எப்படியாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதோ, அப்படியாகவே நாம் அவரை அனுபவிக்க வேண்டும். அப்படியாகவே நாம் அவரை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படியாகவே நாம் அவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது. அதை அப்படியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிடித்தமான நட்பு, எனக்கு பிடித்தமான வாழ்க்கை அமையல, அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படின்றதெல்லாம் தூக்கி உதறிவிட்டு இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே நமக்கு சுட்டி காண்பிப்பது, நான் இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தாவினை குறித்து நன்கு அறிந்து வைத்திருந்தார். பரிசுத்தாவினுடைய உதவி தேவை என்பதையும் அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தில் இயேசு பரிசுத்தாவினை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், அவர் என்ன அந்த பரிசுத்தாவினை குறித்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை சுட்டி காண்பித்து நான் போகிறேன். பாருங்க, ஆதியாமத்திலிருந்தே தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, படைப்பிலே சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றிலும் ஆவியானுடைய பங்கு இருந்தது. ஆவியான பங்கு இல்லாமல் அல்ல. தேவன் வார்த்தையை பேசினார், இயேசுவை பேசினார், அவர் அதை சிருஷ்டித்தார். பேசப்பட்ட காரியத்தை என்ன பண்ணாரு, உறுதிப்படுத்தி அதை அப்படியாகவே உண்டாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம கட்டளையிடுகிறோம், அந்த காரியத்தை எல்லாம் உறுதிப்படுத்துறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை நிறைவேற்றணும், அந்த வார்த்தையெல்லாம் பழிக்க வைக்கணும், அந்த வார்த்தையின்படி எல்லாமே ஆகணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை இருந்தால் மாத்திரமே தான் எல்லாமே ஆகும். இருக்கீங்களா? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை பார்த்தீங்கன்னா உருவாக்குனது கூட பரிசுத்த ஆவியானவர் தான். வாசிப்போம். யோபு 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வவல்லுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவ ஆவியானதான் உண்டாக்குனாராம், தேவன் சுவாசத்தை நமக்கு கொடுத்தாராம். ஆதியாமத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆதியாமத்தில் போய் 1ஆம் அதிகாரத்தில் போய் அங்கே 2ல் போய் பாருங்க. அங்கே எனக்காக வாசிங்க, யாராச்சும் எடுத்து போய் வாசிங்க. தேவன் மனிதனை சிருஷ்டித்த அந்த காரியத்தை வாசிங்க, டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் மண்ணினாலே எடுத்து அதை என்ன பண்ணாரு, உண்டாக்குறாரு. தேவ ஆவியான என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த தேவ ஆவியான மூலியமா தான் தேவனை என்ன பண்றாரு, மனுஷனை மண்ணினாலே அவர் உண்டாக்கினார். அதுக்கு உயிர் கொடுத்தது தேவ சுவாசம். ஆமென். அப்போ சிருஷ்டிப்பிலையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனால தான் யோபு 33 சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வருடைய சுவாசம் என்னை உயிர் கொடுத்தது. அப்போ நம்மளை உண்டாக்குனதுல பரிசுத்தாவுடைய பங்கு, பெரு பங்கு இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம தொடர்பு கொள்ளணும். நம்மளை பெற்றவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். இவங்க தாய், என் தகப்பேன், எப்படி மல்லு கட்டுறோம், எப்படி பேசுகிறோம், எப்படியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம உதறி தள்ளினாலும் என்ன பண்ணுறோம், போய் நீ எதுக்கு பெத்த, ஏன் பெத்தன்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறோம். காரணம் என்ன? இவங்க தான் என்ன பெற்றாங்க, இவங்க தான் என்ன பெற்றாங்கன்னு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் தூக்கி உதறிவிட்டு தேவனே என்னை உண்டாக்கினார், ஆவியானவரே நீர் என்னை உண்டாக்கினீர், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை உண்டாக்கினீர், நீர் என்னை உண்டாக்கினீர், தேவரீர் உம்முடைய சுவாசத்தை என் ஜீவ நாசியிலே நீர் ஊதினீர்.
நீர் என்னை படைத்தீர், நீர் என்னை சிருஷ்டித்தீர், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் தான் என்னை உண்டாக்கினீர். ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் அப்படி பேசுங்க பார்ப்போம். உள்ளத்தின் ஆழ்த்திருந்து இப்போ பேசுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே நீர் என்னை உண்டாக்கினீர், நீர் உண்டாக்கினீர். தேவனே நீர் சுவாசத்தை எனக்கு கொடுத்தீர், சுவாசத்தை அனுப்பி எனக்கு உயிர் கொடுத்தீர். ஹல்லேலூயா. நீ தான் என்னை உண்டாக்கினீர், நீ தான் என்னை உண்டாக்கினீர், நீ தான் என்னை உண்டாக்கினீர். அப்போ ஆதியிலே நம்ம பார்க்குறோம், ஆதியிலிருந்தே ஆவியானவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டிலே பார்க்குறோம், ஆவியானவரை எங்கே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டுதா. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போது சிருஷ்டிப்பிலே தேவன், இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் என்ற 3 நிலைகளையும் தேவன் இருந்து தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர் தான் என்ன பண்ணுறாரு, அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். இப்போ நான் பலமுறை சொல்லுவேன் பாருங்கள், இந்த பகுதி எடுத்து. உங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒழுங்கின்மையாக இருக்குதா? உங்களை ஒழுங்குபடுத்தணும்னா தேவன் தான் ஒழுங்குபடுத்த முடியும். உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை விரும்பணும், இந்த நண்பரை நீங்கள் விரும்பணும், இந்த நண்பர்கிட்ட போய் பழகணும். ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ. மை ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ. ஐ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ மை ஃப்ரெண்ட், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச், ஸோ மச், ஸோ மச். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரொம்ப லவ் பண்ணணும். பரிசுத்த ஆவியானோடு நல்ல ஒரு ஐக்கியம். ஆவியானவரே நீர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீர் தான் எனக்கு தேவை, நீர் தான் எனக்கு எல்லாம். ஐ லவ் யூ ஸோ மச் ஹோலி ஸ்பிரிட். அவரை உணர்ந்து அனுபவிக்கணும். உங்கள் நட்பு எனக்கு இன்னும் வேணும், உங்கள் தொடர்பு இன்னும் எனக்கு வேணும், உங்கள் ஐக்கியம் இன்னும் எனக்கு வேணும். நான் என்னை ஒழுங்கின்மையாக இருக்கிற ஆண்டவரே, என் நினைவுகளெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது, என் வாழ்க்கையெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது, என்னோட சிந்திக்கிற தன்மையெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது, நான் யோசிக்கிற திறனெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது. தேவனுக்கு ஏற்றதாக இல்லை ராஜா, என் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றபடி இல்லை ராஜா. நான் உமக்கு முன்பாக ஒழுங்கின்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்தாவிட்ட பேசணும், பரிசுத்தாவிட்ட பேசணும், நண்பர்கிட்ட பேசணும். ஆவியானவரே வாங்கன்னு கூப்பிடணும். பரிசுத்தாவை வாங்க, ஒரு சேரை போட்டு உட்காரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த சேரில் உட்காருங்க, பரிசுத்த ஆவியான சேரில் உட்காருங்க. பரிசுத்தானவங்க நான் பேச போகிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் என்னை உண்டாக்கியிருக்கீங்க. வேதத்தில் அங்கே பார்த்தோம், வேதத்தில் அந்த வசனத்தில் பார்த்தோம், நீங்கள் என்னை உண்டாக்கினீர், ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று போதர் மூலியமாக நீர் பேசினீரே. வேதத்தில் அவர் அந்த வசனத்தை சுட்டி காண்பித்தாரே. நீ தானே என்னை உண்டாக்கிறீர். என் நிலைமைகளையெல்லாம் நீங்கள் நன்கு அறிஞ்சிருக்கீங்க அப்பா. என் உணர்வுகளை, என் உணர்ச்சிகளை, என்னுடைய உள்ளத்தின் குமுறல்களை நீங்கள் நல்லா அறிஞ்சிருக்கீங்க. வெளியே சொல்ல முடியாத குமுறுகள் எனக்குள்ளே இருக்குது. அந்த குமுறல்கள் எல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆவியானவரே. இந்த குமுறுகளை எங்கே நான் வரணும்? உங்ககிட்ட தான் நான் கொட்ட முடியும். உங்கள்கிட்ட கொட்ட வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். நீங்கள் தானே என்னை சிருஷ்டித்தீங்க, நீங்கள் தானே படைச்சிங்க. ஆவியானவரே, ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ. ஒழுங்கின்மையாக கிடக்குது ஆண்டவரே என் வாழ்க்கை, ஒழுங்கின்மையாக நான் கிடக்கிறேன். என் வீட்டில் கணவர் ஒழுங்கின்மையாக இருக்கிறார், மனைவி ஒழுங்கின்மையாக இருக்குது, பிள்ளைகள் ஒழுங்கின்மையாக இருக்குது, என் வாழ்க்கையே ஒழுங்கின்மையாக இருக்குது ராஜா. என்னை ஒழுங்குபடுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொருளும் ஒழுங்கின்மையாக கிடக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பீங்களா? உங்கள் வீடெல்லாம் கொச்சமச்சன்னு சொல்லி அங்கும் கொஞ்சம் வேறு பொருள், இங்கிட்டு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் குண்டக்க மண்டக இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒழுங்கின்மையாக ஒரு வீடு இருக்கும் என்றால் அதை பார்த்துட்டு அதே வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் தூங்குவீங்களா? அதே வீட்டில் வாழ்வீங்களா? வாழ மாட்டோம். ஏன்? ஒழுங்கின்மையாக இருக்குது, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது, எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஒரு சில வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை பார்த்தாவே நமக்கு என்ன ஆகுது? எப்படா ஓடி வருவோம்? இழுத்து பிடிச்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க, தங்கியே ஆகணும்னு வாங்கி கடுப்பாக போயிடும், தூக்கமே வராது. எனக்கு நிறையா நடந்திருக்கு இந்த சோதனை, இப்போ வரைக்கும் நடந்திருக்குது. ஒழுங்கின்மையாக நம்ம அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது? பிடிக்கல. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சரியான இதில் போதால் என்ன ஒழுங்கின்மையாக இருக்குது? ஒழுங்கின்மையாக இருக்குதா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த வாழ்க்கையை சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் வாழ்கிறீங்களே, ஆண்டவர் சரியானதான் நம்மளை எல்லாத்தையும் கொண்டு வரார். நம்ம தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறோம்? கொலைப்படி பண்ணிவிட்டோம். எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் விளையாட்டு ஜாமானை கொடுத்தோம்னா அப்படியே பரப்பி இறப்பி போட்டு ஒழுங்கின்மை ஆக்கி எப்படி ஓடுதோ அதே போல் வாழ்க்கையை நம்ம கையில் கத்தர் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நன்கு சரியான ரீதியில் வாழாமல் குழப்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அசிங்கப்படுத்தி விடுகிறோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையை குளைச்சலாக்கி விடுகிறோம், கெடுத்து போடுகிறோம். வாழ்க்கையை நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? அழித்து கொள்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கெடுத்து குட்டிச்சவராக இருக்குதா? பார்க்கவே இருளாக இருக்குதா? பரிசுத்த ஆவியானவரால் முடியும், பரிசுத்த ஆவியால் முடியும். இந்த ஆவியானவர் விட்டுறாதீங்க, இந்த நண்பரை விட்டுறாதீங்க. இன்றைக்கி நீங்கள் போகும்போது இந்த ஆவியானவர் கூட்டிகிட்டு போங்க. ஆவியானவரே, இதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணார், கேட்டேன், கொஞ்சம் நடந்தேன், அப்புறம் விட்டுட்டேன். இனி நான் விடுவதில்லை. ஏனென்றால் மறுபடியும் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறீர், எனக்கு ஒரு நல்ல நண்பரை எனக்கு தருகிறீர்.
எனக்கு நல்ல நண்பரை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் இங்கேருந்து போகும்போது நான் தனியாளாய் போவதல்ல, எனக்கு நல்ல ஒரு நண்பர், ஆலோசனை கொடுக்குற நண்பர், இந்த பரிசுத்த ஆவியானவரே என் கூட வாங்க. எனக்கு தேவன் எனக்கு நீர் கொடுத்த பொக்கிஷம், தேவன் நமக்கு விலைமதிப்பெற்ற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர். தேவன் உனக்கு ஒரு விலைமதிப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவரே. தேவன் விலைமதிப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவரே. தேவன் விலைமதிப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் படைத்த பூமியை, ஒழுங்கின்மையான பூமியை ஒழுங்குபடுத்துவதிலே பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பரிசுத்த ஆவியான மூலியமாகத்தான் தேவன் அதை ஒழுங்குபடுத்துகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொன்னால் மறுபடியும் நீங்கள் ஒழுங்குபடுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், சரியாக வைத்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் சரியாகவே உங்களுக்கு வைக்க தெரியாதவர்களாகவே இருப்பீர்கள், சரிப்படுத்த தெரியாதவர்களாகவே இருப்பீர்கள். முற்றிலுமாய் சரிப்படுத்த, முற்றிலுமாய் எது எது எங்கே எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்பதை அறிந்தவர் ஆவியானவரே. தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாராம். தேவனை முற்றும் முடிய புரிந்திருக்கிறவர் ஆவியானவர். தேவனை மாத்திரமல்ல, உன்னையும் என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? புரிந்து வச்சிருக்கிறார். உன் ஆழங்களும் அவருக்கு தெரியும், உன் நினைவுகள் அவருக்கு தெரியும், யோசிக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினால தான் எல்லா காரியத்தை நான் வந்து அறிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தலைன்னா அறிவிக்க முடியாது. அவர் தான் என்ன பண்ணுறாரு? எனக்கு சொல்லித்தரார். இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இங்கே போகக்கூடாது, இங்கே கால் வைக்காத, வேண்டாம், வீட்டில் இப்போ போகாத. தேவன் சொல்லுகிறார். உங்களை கவனிங்க. ஒரு சில வீட்டுக்கு போகாத, இப்போ போகாத அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ அவங்க தேவனை கும்பிடுன்றாங்க. அப்போ அந்த தேவன் கும்பிடுற அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் வரவேற்கிறாரா? வரவேற்கிறாரு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு, நம்ம பைபிள்லாம் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உன்னையே அங்கீகரிக்காத போகும்போது என்ன ஜெபம்? ஒரு மனிதனை ஒரு சில வீட்டுக்கு போகக்கூடாது என்று மனிதனை தேவன் சொல்லும் பொழுது யார் ஃபேவராக தான் தேவன் இருக்கிறார்? ஊழியக்காரனுடைய நிலையில் தான் ஃபேவராக இருக்கிறார். ஊழியக்காரன் மட்டும் இல்லை, விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள், கடவுளோடு நல்ல தொடர்பு தான், அவங்களையும் கர்த்தர் வழின்னு திறப்பாருங்க. அப்போ இந்த விசுவாசியை காட்டிலும் விசுவாசியை கர்த்தர் மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? அது சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த விசுவாசி எப்போ பண்ணுதே? அந்த விசுவாசியும் பைபிள் வாசிக்குதே, அது உனக்கு வேணால் நீ வாசிக்கலாம், நீ அவருக்கு பிரியமானவள் அல்ல. கர்த்தர் என்ன பண்ணுவார்? எந்த விசுவாசிகிட்ட பேசுகிறாரோ, எந்த விசுவாசியை வழி நடத்துகிறாரோ அங்கே தான் பிரிய இருக்குது. ஆகையால் இன்னைக்கு ஏராளமாய் பைபிள் வாசிக்கிற கூட்டம் அதிகம் உண்டு, ஏராளமாய் ஜெபிக்கிற கூட்டம் அதிகம் உண்டு. ஏராளமாய் வேதம் வாசிப்பதினாலும் ஏராளமாய் ஜெபிக்கிறதுனாலும் மாத்திரமல்ல, இவ்வளவெல்லாம் செய்தும் உன் மனமும் சிந்தையும் மாறாத பட்சத்தில் இருப்பாய் என்றால் நீ வேஸ்ட்டு. நீ படித்தது வேஸ்ட்டு, தேவனோடு உட்கார்ந்தது வேஸ்ட்டு. நீ சுயமாகவே, சுய திருப்திக்காகவே வேதத்தை வாசித்து சுய திருப்திக்காகவே என்ன பண்ணுற கடவுளை? ஆகையால் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் நம்மை சரியாய் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு பக்கபலமாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பு இருக்கிறவங்க சுபாவம் வேறு மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியான தொடர்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய கிரியை முழுவதும் பரிசுத்த கிரியைகளாக இருக்கும். அவங்க சரியான நேரத்தில் அவங்கள்ட்ட வருகிற அன்பு கரெக்டாக இருக்கிறோம். கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளுதல் இருக்கும். நீங்கள் ஒரு விதமாக மாறினால் அங்கே கடிந்து கொள்ளுதல் வரும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பாய் வருவீர்கள் என்றால் உங்கள் மீது ஊழியக்காரருடைய அன்பு அதிகமாக இருக்கும். தேவ ஆவியானவர் வழிநடத்தக்கூடிய விசுவாசிகள் மூலியமாய் அந்த அன்பு உங்களுக்கு வரும். அவங்களை நேசிப்பார்கள், உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள், உங்கள் வீட்டுக்கு வருவார்கள், உங்களை ஆஸ்வதிப்பார்கள். விசுவாசியாக இருக்கட்டும், போதகனாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பரிசுத்தால் வழிநடத்தப்பட்ட விசுவாசியும் போதகரும் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மூலியமாக வெளிப்படுற ஒவ்வொரு கிரியும் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் வேண்டாத நபர்களோடெல்லாம் ஆண்டவர் இடைபட விட மாட்டார். அங்கே தேவன் அங்கே போக விட மாட்டார். அவளை பார்க்கும்போது அவள் வித்தியாசமானவளாகவே இருப்பார்கள். உங்களைப் போல இல்லை, நம்மளைப் போல இல்லை, மற்றவை போல இல்லை. அவள் கிரிகள்லாம் வித்தியாசமானவளாக இருக்கும், அது தெரியும். இப்போ நல்லா பேசினார், இப்போ ஏன் திடீர்னு கோவப்பட்டார்? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அவர் சொன்னார், நான் யார் என்று கேட்கும்போது பேதுரு சொன்னான், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனான கிறிஸ்து. உன்னை பாராட்டி சொன்னார், மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார் என்று. மறுபுறத்திலே அந்த பேதுரு சொல்லுகிறான், இந்த மரண சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லும் பொழுது அதே இயேசு கொஞ்ச நிமிஷத்திலேயே அப்பாலை போ சாத்தானே என்றார். பேதுருவை கடிந்து கொண்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதே போல தான் தேவ ஆவியில் வழிநடத்தப்படுகிற விசுவாசியும் போதகரும் இருப்பார்கள். நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை பேசும் பொழுதும், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போதும், தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் நடக்கும் பொழுதும் உங்கள் மீது தேவனுடைய பாராட்டு வரும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ண பாருங்க, என்ன வச்சே நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் மாற ஆரம்பம் போதும், கடவுள் வார்த்தைக்கு துரோகம் பண்ணும் பொழுதும் உடனே உங்களுக்கு என்ன வரும்? அதே பாஸ்டர் இப்போ அதே பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? இப்போது திட்டுகிறார்,
இதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா பேசினோமே, இதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா பேசினாரே, ஏன் இப்படி கடிந்து கொள்கிறார்? நீ தான் காரணம். யூ ஒன் அண்ட் ஒன்லி. பக்கத்தில் பேசுகிறோம், ஒன் அண்ட் ஒன்லி யூ ஒன் அண்ட் ஒன்லி. வாய் மூடக்கூடாது, வாய் தான் சொல்லுவோம், யூ ஒன் அண்ட் ஒன்லி. முழு காரணமும் நீ தான். ஆகையால் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனால் வழிநடத்த போதகர்கள், தேவனால் வழிநடத்தப்பட்ட விசுவாசிகள், பரிசுத்த ஆவியானவரால். ஏகப்பட்ட போதகர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான போதகர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவார்கள். நீங்கள் என்ன தவறு செய்தாலும் உங்களை புகழ்ந்து பாராட்டி தள்ளுவார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் தேவனுடைய கிரியை பார்க்கவே முடியாது, அவர்கள் மூலியமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது என்றால் அவர்களே அதை அனுபவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். எப்படி போதகருக்கு இதெல்லாம் தெரிகிறது? பரிசுத்த ஆவியானவர் அதை அறிவிக்கிறார். இடையில் நடந்தது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்ச்சுக்கு போகும்பொழுது பிரச்சனையை கொட்ட வருது. வேண்டாம் பிரச்சனை கொட்டாத, இப்போ தான் பிரசங்கம் பண்ணி, இப்போ ஆராதனை பண்ணி, மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணி கட்டை உடச்சி இதாக இருக்கே, இது இவ்வளோ நேரம் கொட்டுச்சு நமக்கு எதுக்கு? ஆவியானவர் சொல்லுவார், தரிசனத்தில் காண்பிக்கிறார். அவள் பின்னாடி பிசாசு வருது, இப்போ தொடர்ந்து வருது. ட்ரெயினில் இப்போ வரும்போது கூட அவளை சாகிறதுக்கு தூண்டி இருக்குது. நான் சொன்னேன், ட்ரெயினில் நீங்கள் வரும்போது கூட உங்களை பிசாசு. ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியுவியா? இத்தனை வருஷமாக பிசாசு பின்னாடியே சுற்றுது. தேவனுடைய ஆளுகள் இருக்கியா, பிசாசின் ஆளுகள் இருக்கியா? எப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்கும் போது பிசாசு உடனே புகுந்தான். தேவனுக்கு ஏற்றலை சிந்திக்கும் போது பரிசுத்த ஆவியை வெளிப்பாட தருகிறார். இந்த நிமிஷத்தில் எல்லாம் முடியும். இந்த நிமிஷத்திலே தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் அனுபவிக்க முடியும். இதே நிமிஷத்தில் பிசாசின் காரியங்களையும் அனுபவிக்க முடியும். இதே நிமிஷத்தில் பிசாசையும் நீங்கள் வரவேற்க முடியும், தேவனையும் நீங்கள் வரவேற்க முடியும். உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால் வாழ்க்கை முழுவதும் அந்த பிசாசு அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வரைக்கும் இங்கே பின்தொடர்கிறது. விரட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க தெளிவே அடைஞ்சாங்க. நிறைய விஷயங்களை சொன்னால் அது ஒரு இதாக ஓடிட்டுருக்கோம், என்னென்ன காரியம் உடனடியாக நடந்ததுன்னு. ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள், இவைகளெல்லாம் எப்படி எனக்கு தெரிந்தது, இவைகளெல்லாம் எப்படி நான் அறிந்து கொண்டேன்? only one Holy Spirit, my Holy Spirit. எப்படி விடுதலையை கொடுக்க முடியுது? ஏன் அநேகர் என்னை தேடுகிறார்கள்? Holy Spirit. ஆகையால் தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக பேசுங்க, பரிசுத்தோட பேசுங்க, ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. ஆவியாண்ட போங்க, ஒவ்வொரு நாள் நைட் பேசுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இப்படி கைகளை விரித்து, 2 கைகளை விரித்து பேசுங்க. ஆவியானவரே, ஐ லவ் யூ, நான் உங்களை ஃபீல் பண்ணணும், வாங்க நான் உங்களை கட்டி பிடிக்கணும், என் பக்கத்தில் இருக்கீங்க, தேங்க்யூ. நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே ஒரு மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே மகிமைப்படுத்து, பேசு. டேடி இப்படிலாம் இருக்குது, என் வாழ்க்கையை ஒழுங்குப்படுத்துங்க டேடி, என் வாழ்க்கையை சரி பண்ணுங்கள். இப்போ வேறு மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் குழச்சி போட்டேன், ஒழுங்கினிமையாக ஆக்கிட்டேன், என்னை மன்னிங்க, நானே என்ன பண்ணிட்டேன், சின்ன பிள்ளைத்தனமாக விளாண்டு இப்படி பண்ணிட்டேன், என்னை ஒழுங்குப்படுத்துங்க. ஆவியானவரே என்ன பண்ணணும்? ஒழுங்குப்படுத்துங்கன்னு சொல்லணும். கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் எழுப்பி நிற்போம். இது ஆரம்பம், இனிமேல் தான் ஒவ்வொன்றா போகிறோம்.